Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from 7 Sun Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலை வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸும் நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பயப்பட நம்ம விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு பேட்ச் இந்த இப்போது பிப்ரவரியோட பேட்சில் ஒரே ஒரு மெம்பருக்கு மட்டும் இருக்குது ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சிங்கிள் ஸ்லாட்டுக்கு வந்து நான் வந்து ஆஃபர் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் லைவ் கிளாஸுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2. ஸோ ஃபஸ்ட் வீடியோ வந்து கோல்டு வந்து பார்த்தலாம். கோல்டு வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு பை இருக்குது, அடுத்தது இந்த டிமாண்டில் இருந்து பை இருக்குது, அடுத்தது இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 15 மினிட்ஸ் போகிறோம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு இந்த ஹையை எடுத்தால் தான் பை. ஸோ இந்த ஹையை எடுத்தால் நமக்கு வந்து பை வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ இந்த ஹையை எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 ஹவரில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டை போய் மிட்டிகேட் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம 15 மினிட்ஸில் போயிட்டு இங்கே போய் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போது இப்படி வந்து மிட்டிகேட் பண்ணுறான்னா இங்கே இருக்கக்கூடிய ஹை இங்கே வந்துடும் இந்த மாதிரி. அப்போது மார்க்கெட் இப்படி மேலே போனதுக்கப்புறம் கீழே டிமாண்ட்லேருந்து பை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த 4 ஹவருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான் அப்படின்னா நம்ம 5 மினிட்டுக்கு போயிடலாம். இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா என்ட்ரி எப்படியாவது 5 மினிட்டுக்கு வந்துடணும். ஓகேங்களா? 5 மினிட்டுக்கு மார்க்கெட் வந்துட்டதுக்கப்புறமா 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு பை வந்து போடுறோம் அப்படின்னா இதோட ஹை ஆல் டைம் ஹையில் போயிட்டு நம்ம செட் பண்ணிடலாம் டிபியை. அப்படி செட் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது நமக்கு மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய ஃபால் இருக்குது, இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு. அடுத்தது அப்படியே மார்க்கெட் ரைஸ் ஆகிரும் மேலே. ஓகேங்களா? கோல்டு வந்து கீழே வந்துட்டான். இப்போது கீழே வந்துட்டான், அப்படியே அதே மாதிரியே பூம் ஆயிரும் மேலே. ஓகேங்களா? அந்த பூம் ஆகிற இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம மூவ் பண்ணணும். 15 மினிட்ஸில் இந்த ஹையை இப்போதைக்கு இந்த ஹையை எடுக்கிறான் அப்படின்னா நம்ம பை வந்து பண்ணலாம். 4 ஹவரில் இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணாமல் இந்த ஹையை வந்து எடுக்கணும். எடுத்துட்டா நம்ம தாராளமாக பை வந்து பண்ண முடியும். அப்படியே மார்க்கெட் கீழேயும் வரலாம். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நம்ம ஒரு சப்ளை வந்து எடுப்போம். 15 மினிட்ஸில் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் இப்படி போயிட்டு இங்கேருந்து செல்லும் ஆகி வரலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் செல்லெல்லாம் பண்ணக்கூடாது. அது ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் இருக்குது. நம்மளோட ஃபோக்கஸ் பை மட்டும்தான் இருக்கணும். அது 15 மினிட்ஸில் இந்த ஹை இங்கே மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹையை எடுத்தால் நம்ம பை வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கீழே இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப்பில் அப்டேட் வந்து பண்ணுவோம். மார்க்கெட் மூமெண்ட்டு நடக்கும்போது நம்ம அப்டேட் வந்து பண்ணுவோம். மார்க்கெட் எங்கெல்லாம் என்ட்ரி இருக்குது அப்படின்றது. அப்படி என்ட்ரி இன்கேஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுறோம். ஒரு இமேஜ் மாதிரி ஷேர் பண்ணிடுறேன். இன்ஸ்டாகிராமை போய் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ தான், ரீகால் வீடியோன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோலையும் இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோலையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இப்போ வீடியோ வந்து பார்க்குறோம். இது வந்து சும்மா ஒரு கோத்ரூ மட்டும்தான் பண்ணுறோம். என்ன நடந்திருக்குன்றதை மட்டும் தான் பார்த்துட்டு போகிறோம். இதோட டீட்டெயில் வீடியோலாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் புதுசு அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துருங்க. ஓகே. ஏடியூஎஸ்டியில் நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போயிடுவோம். ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது பார்த்தீங்களா?
இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்து போயிடுவான் இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்தா. ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து இருக்குது. இது ஏன் எதுக்கு அப்படின்றது எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்துருங்க, என்ன ரீசன் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு இன்னும் வரல. இங்கே ஒரு சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துகிட்ருக்கான். பட் இதில் நம்ம என்ட்ரி போகக்கூடாது. இதில் தான் என்ட்ரி போகணும். மார்க்கெட் மேலே வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்தும் போகலாம். அதனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை அப்படியே மேலே போயிட்டு இந்த சப்ளைலேருந்து செல் சொன்னேன். ஆனால் இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துலேருந்து பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கே வராதப்போ எதுக்கு நம்ம இந்த இடத்துல பை பண்ணணும்? பைலாம் பண்ணக்கூடாது, விட்டுறணும். அப்போ மார்க்கெட் வந்து சப்ளைக்கு போனால் நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா? சப்ளைக்கு போனால் செல் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஜ் பண்ணிவிட்டு சப்ளைக்கு போயிட்டு செல்லாமான்னு சொன்னேன். சோர்ஜ் பண்ணலை, சப்ளைக்கு போயிட்டான். அதனால நமக்கு என்ட்ரி இல்லை, வெயிட் பண்ணுவோம். நமக்கு சோர்ஜ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம என்ட்ரி வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பாருங்கள், இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ், இது வந்து சோர்ஜ். ஸோ இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து செல் வந்து போங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் லோ வரைக்கும் போங்கன்னு கொடுத்துருக்கேன். இந்த சப்ளைன்றது 4 ஹவர். ஸோ 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ரீஃபண்ட்மெண்ட். மார்க்கெட் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மெட்டிகேட் பண்ணால் நம்ம 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த லோ வரைக்கும் செல் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக இருக்குது. இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக இருக்குது. அப்போது இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே போயிட்டு இப்படி போய் ஹிட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த லோவை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மேலே கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் செல் வந்து கொடுக்கலாம். இதுதான் வந்து பிளான். மேலேயும் சப்ளை இருக்குது, இந்த சப்ளைக்கும் மார்க்கெட் வந்து போகலாம். ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த டிமாண்டில் மார்க்கெட் ஃப்ளிப் கொடுத்தனால இந்த சப்ளையில் செல் இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது மேலே இங்கே க்ரீன் ஜோனில் போட்டிருக்கிற இந்த சப்ளையிலும் செல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இதுவும் இன்னும் வரல. மார்க்கெட் வந்து கிட்ட வந்திருக்கான், பட் வந்து மெட்டிகேட் பண்ணல. மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கான். ஓகேங்களா? இங்கேயும் மார்க்கெட் வந்து சும்மா தான் நின்றுட்டுருக்கான். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் இதை பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்தது இதை பற்றின டீட்டெயில்ஸும் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற கண்டென்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.